குலதெய்வ ஆசீர்வாதம் வேண்டுமா? அப்படி என்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பசு தானம் கொடுத்தால் என்ன நம்மளுக்கு பலன் கிட்டுமோ அதே போல அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நமக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் வேண்டுமா? அப்படி என்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அங்கே பொங்கலிட்டு நன்றாக நம்மளுடைய சந்ததிகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் மற்ற எல்லா நல்ல காரியங்கள் நடப்பதற்காகவும் வேண்டிக் கொண்டு அங்கே 9 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் நினைத்ததையெல்லாம் அவர்கள் நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். நம்மளுடைய குலதெய்வம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:06க்கு, சூரிய அஸ்தமனம் 7:25க்கு. இன்றைய திதி வளர்பிறை, நவமி முடியும் நேரம் இன்று மாலை 7:10க்கு. அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் முடியும் நேரம் மதியம் 2:24க்கு. அதன் பிறகு சித்திரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:09 10:10 வரை. அதன் பிறகு காலை 11:43 மதியம் 12:13 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:52 7:25 வரை. ராகு கால நேரம் மாலை 4:20 5:52 வரை. யமகண்ட நேரம் காலை 10:10 11:43 வரை. கூலிகன் மதியம் 1:15 2:47 வரை. சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 3:23க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு இரக்கம், ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு இன்பம், கடக ராசிக்கு முயற்சி, சிம்ம ராசிக்கு பாசம், கன்னி ராசிக்கு விவேகம், துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சக ராசிக்கு சலனம், தனுசு ராசிக்கு அனுகூலம், மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு தேர்ச்சி, மீன ராசிக்கு உயர்வு. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். முதலில் சுக்கிர ஓரை காலை 9:09 10:10 வரை. புதன் ஓரை காலை 10:10 11:12 வரை. சந்திர ஓரை காலை 11:12 மதியம் 12:13 வரை. குரு ஓரை மதியம் 1:15 2:17 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:20 5:21 வரை. புதன் ஓரை மாலை 5:21 6:23 வரை. சந்திர ஓரை மாலை 6:23 7:25 வரை. நமக்கு சில தசாபுத்தி காலங்களில் சில பரிகாரங்கள் எல்லாமே இந்த குடும்ப ஜோதிடம் என்ற புத்தகத்திலே குறிப்பிட்டு கொடுத்திருப்பார்கள். நம்ம இது முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நம்ம தசாபுத்தி காலங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாமே வழிபாட்டுக்குரியதாகத்தான் இருக்கும். தான தர்மங்கள் மற்றும் இந்தந்த தெய்வங்களை வழிபட வேண்டும், இந்தந்த மந்திரங்களை நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். அந்த வகையிலே மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் தசை சூரிய புத்தி. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதாவது செவ்வாய் தசை சூரிய புத்தி, சந்திர தசை சூரிய புத்தி, குரு தசை புதன் புத்தி, சனி தசை சந்திர புத்தி, இந்த மாதிரியான புத்திகளிலே நமக்கு பசு தானம், அதாவது கோதானம் என்று சொல்லியிருப்பாங்க, அங்கே போட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம எல்லாமே இந்த காலகட்டங்களிலே நம்மளுக்கு இந்த கோதானம் செய்வது என்பது பசுவை பிறருக்கு, அதாவது மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அதாவது கோயிலுக்கு கொடுக்கலாம், அல்லது குறியானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஒரு பசுவை தானம் கொடுத்தாலே அந்த பசுவை வைத்து அவங்க பெரிய நல்ல செல்வ நிலைக்கு உயர முடியும். ஒரு பசு அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சியம் பொருந்தியது. அப்படி இருக்கும் பட்சத்திலே நமக்கு இப்பொழுதெல்லாம் பசு தானம் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த தசாபுத்தி, குறிப்பிட்ட இந்த தசாபுத்தி காலங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்றால் அந்த பசுவுக்கு நம்ம உணவு அளிப்பது இதற்கு தகுந்த, அதாவது பசு தானம் கொடுத்தால் என்ன நம்மளுக்கு பலன் கிட்டுமோ அதே போல் பசுதானம் கொடுக்க முடியாத பட்சத்திலே பசுவுக்கு தீவினம் கொடுத்தால், அதாவது சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்தாலே அந்த பசுதானம் செய்த பலனை நாம் பெற முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம், பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதில் வெல்லம் கலந்து அதுக்கு ஊட்டி விடலாம். அப்புறம் பலாப்பழம், அதுக்கு மிக பிடிக்கும் பலாப்பழம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பசுவுக்கு இப்படி அகத்திக்கீரை கொடுப்பார்கள்.
எல்லாமே நம்ம அந்த பசுவை வளர்க்கின்ற அந்த உரிமையாளர்களிடம் உத்தரவு கேட்டு இந்த பசுவுக்கு நம்ம தீவினம் கொடுப்பது அவ்வளவு மிக சிறந்தது. ஒரு கோதானம் செய்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். மட்டுமில்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் திருப்தி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். இதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேண்டும். அவர்கள் நல்லா இருந்தால் தான் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உலகத்திலே, அதாவது பித்ருலோகமோ யமலோகமோ எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ அங்கே அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம இங்கேயும் நல்லா இருக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரியான சுலபமான பரிகாரங்கள் நாம் செய்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.